சாதாரணமா ஒரு படத்த பார்த்து அழுகுறதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனா, இந்த படம் பார்க்கும்போது நெறைய சீன்ஸ்ல நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ஆக்சுவலி இப்ப அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு படத்த நான் 2 நாள் பிரிச்சு, பிரிச்சு பார்க்கறது, 1 வாரம் பிரிச்சு, பிரிச்சு பார்க்கறதுன்னு ஒரு படத்த அட் அ ஸ்ட்ரெச் உட்கார்ந்து பார்த்தே பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனா, இந்த படம் என்ன ரொம்ப ஹூக் பண்ணிருச்சு. என் பிரதர் அண்ட் 7 சிப்லிங்ஸ்ன்னு ஒரு இந்தோனேஷியன் ஃபிலிம். மூக்கோன்ற ஒரு கேரக்டர் அவரோட ஓல்டர் சிஸ்டரோட சடன் டெத்துக்கு அப்புறமா அவரோட நீசஸ் அண்ட் நெஃப்யூஸ் எல்லாத்தையுமே இவரே பார்த்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. நீங்க ஒரு எல்டர் டாட்டராவோ, எல்டர் சன்னாவோ இருந்தீங்கன்னா, இந்த படம் உங்க கூட நல்லாவே ரெசனேட் ஆகும். ரொம்ப சின்ன வயசுலயே ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, அது எவ்வளோ கஷ்டம்ன்றத ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே மூக்கோ, அனோ, நினா, மௌரின், ஐஸ் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கிறது, எந்த சிச்சுவேஷன்லயுமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதுன்னு ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு படம். எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து அந்த ஐஸ்ன்ற ஒரு பொண்ணோட கேரக்டர். ஒரு வேண்டாத விருந்தாளியா இவங்க ஃபேமிலிக்குள்ள வந்து, அப்புறம் இவங்க ஃபேமிலி கூட நல்லா ஜெல்லாகி, இவங்க ஃபேமிலியில ஒருத்தரா மாறி இருக்கிற சிச்சுவேஷன்ல திரும்ப அந்த பொண்ணோட ஆன்டி வீட்டுக்கே திரும்ப போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த சீன்லலாம் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப நல்ல படம். ப்ளீஸ் டு வாட்ச்.